மத்தேயு சுவிசேஷம் 4வது அதிகாரம் 7, 10 ஆகிய வசனங்கள் வாசிங்க. அதற்கு யோசுவா, உன் தேவனாகிய யாவை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறதே என்றார். அப்பொழுது யோசுவா, அப்பாலை போ சாத்தானே, உன் தேவனாகிய யாவை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கு ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். சரி, இல்லை, நான் இப்ப தெரியாம கேட்கிறேன், யோசுவா பிசாசட்ட ஏன் போய் சொன்னார்? ஏன்னா பிசாசு சொல்ற என்னை பணிந்து கொள் என்று யோசுவாவை பார்த்து சொல்லுகிறான். யோசுவா சொல்றார், உன் தேவனாகிய யாவாகிய தேவனை மட்டும் ஆராதி என்று சொல்லப்படுகிறது. நீ ஒன்னு ஆராதிக்க சொல்ற? அப்ப இங்க தேவனாகிய கர்த்தர், தேவனாகிய யார்? அவர் சொல்றார், நான் தாயா. என்ன ஆராதிக்க வேண்டிய நீ சொல்ற, நான் ஒன்னு ஆராதிக்கணும்னா? யோசுவா, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். யோசுவா வாய் திறந்து நானே தேவன் என்று சொல்லுகிறார். நான் தான் தேவன். நிறைய பேர் சொல்லுவாங்க, இயேசு சொன்னாரா, அவர் தேவன் இயேசு சொன்னாரா அப்படின்னு கேட்பாங்க. அறிவு வேணும், புத்தி வேணும். சரி, இப்ப இயேசு சொன்னாரா இல்லையான்னு கொஞ்சம் பார்ப்போம். யோவான் சுவிசேஷம் 18வது அதிகாரம் 37வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி அப்படியானால் நீ ராஜாவோ என்றான். நல்ல கேளுங்க, யாருக்கு ராஜாவா? உலகத்துக்கு ராஜாவான்னு கேட்கல, யூதருடைய ராஜா நீயா? அல்லேலூயா. இவர் ஓடினார் பாரு, ஐயோ நான் இல்லை ஓடினார், அப்படிதானே? இல்ல, அவர் சொல்றார் இங்க, யோசுவா பிரதியுத்தரமாக, நீர் சொல்லுகிறபடி நான் ராஜா, நான் தான் ராஜா. சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன், இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன். சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான் என்றார். அப்ப இவர் எங்க உள்ள ராஜா? இந்த உலகத்துல வந்தாராம், ஆனா இங்க ஒரு ராஜா இல்ல. அப்ப அவர் சொல்ற, நான் தான் ராஜா, ஆனா நான் இங்க சத்தியத்தை குறித்து பிரசங்கிக்க வந்த ராஜா. அப்ப நான் எங்க உள்ள ராஜா? பரலோகத்தின் ராஜா நான் தான். என் ஜனமாகிய யூதருடைய ராஜா நான் தான். சொல்றதா இல்லையா? புத்தி உள்ளவனுக்கு புரியும், புத்தி இல்லாதவனுக்கு புரியாது. நானே ராஜா. சரி, யோசுவா இந்த பூமியில பிறந்த நேரம் கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் போனார்கள் அல்லவா? என்ன விசாரிச்சு போனாங்க தெரியுமா? யூதருடைய ராஜா எங்கே பிறந்திருக்கிறார்? இந்த கேள்வியோடு தான் போனார்களே தவிர, அங்க மரியாளுக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சு, அதை நாங்க பார்க்க போறோம், வெள்ளி தூபம், வெள்ளி பொன்னு தூபகற்பங்களை கொண்டு பரிசு கொடுக்க போறோம், அப்படியே போனாங்க? இல்ல, யூதருடைய ராஜாவுக்கு பரிசு பொருட்களோடு கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் போனார்கள். அப்ப இவர் யூதருடைய ராஜாதி ராஜா. அல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு புரியல. வாசிங்க லூக்காவுடைய புத்தகம் 23வது அதிகாரம் 3வது வசனம். பிலாத்து அவரை நோக்கி, நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்டார். நீர் யூதருடைய ராஜாவா என்று கேட்டார். அவர் அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஆமென், நீர் சொல்லுகிறபடிதான் என்றார். ஆமென். அல்லேலூயா. மீகாவுடைய புத்தகம் 5வது அதிகாரம் 2வது வசனத்தை சீக்கிரமா வாசிங்க. எப்ரத்தா என்னப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறிதா இருந்தாலும் இஸ்ரவேலை ஆளப் போகிறவர் உன்னதத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்கள் ஆகிய பூர்வத்தினுடையது. இப்ப இஸ்ரவேலின் ராஜா யார்? நம்ம அவரை குமாரனாவே பார்த்துட்டு இருக்கிறோம். அவர் ராஜாதி ராஜா, அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், அவர் நித்யானந்தம் உள்ள ஏக சக்கராவதி, அவர் தேவனுடைய தற்ஸ்வரூபம். அவரை போய் சொல்லிட்டு இருக்கிறோம் நம்ம அவர் குமாரன் குமாரன். முதல்ல அவரை பற்றி யாருன்னு தெரிய மாட்டேங்குது நமக்கு. அல்லேலூயா. ஏன்னா மத்தேயு 2:2 வாசிங்க, அப்பதான் உங்களுக்கு சாஸ்திரிகள் சொன்னது தெரியும். மத்தேயு 2:2. யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். இப்போ இந்த யோசுவா நித்திய பிதா, இவர் மெய்யான தேவன், இவர் யூதருடைய ராஜா, இவர் பரலோகத்தின் ராஜா. பரலோகத்தின் ராஜா என்பதையும் யூதருடைய ராஜா என்பதையும் நித்திய பிதா என்பதையும் மெய்யான தேவன் என்பதையும் அவராகவே வெளிப்படுத்துகிறார். யோசிக்கிறீங்களா?
இப்ப இனி இவரை ஒருத்தரும் விசுவாசிக்க கூடாது. என்னன்ட்டு குமாரன் திருத்துவத்தின் இரண்டாம் நபர் அப்படின்னு விசுவாசிக்க கூடாது. என்ன அப்படின்னா, நான் இதற்கு முன்னாடி இருந்த சபையில், அதாவது ஆர்சி சபையில், இப்ப கழிஞ்ச வியாழனும் வெள்ளியும் அவரை துக்க தினமாக அனுசரித்து வெள்ளிக்கிழமை சாயங்காலம் 6 மணிக்கு மேல அவரை சிலுவையில் அரைஞ்சிருவாங்க. அவரு செத்துட்டார். அவர் உயிர்த்தது எப்ப தெரியுமா? ஞாயிற்றுக்கிழமை இல்லை, சனிக்கிழமை சாயங்காலமே உயிர்த்துருவாரு. கொஞ்சம் அந்த மணியை கணக்கு போட்டு பாருங்க. பைபிள் சொல்றது 3ஆம் நாளில் உயிர்த்தார் அப்படின்ட்டு. இவங்க சொல்றது அப்ப சரியா கேட்டு பாருங்க, எது சரின்னு தெரியும். நான் ஆர்சிக்காரங்களை குறை சொல்லவில்லை, இன்க்ளூடிங் பெண்டிகாஸ்காரங்களை சேர்த்து சொல்லிட்டு இருக்கிறேன். அவங்களும் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. வெள்ளிக்கிழமை இயேசு கிறிஸ்துவை, அதாவது யாசுவா மேசியாவை சிலுவையில் அறைந்தார்கள். சாயங்காலம் கொண்டாடுறாங்க. அவங்க சிலுவைபாதை வைப்பாங்க, இவங்க சிலுவைபாதை வைக்க மாட்டாங்க, விசேஷ கூட்டம் வைப்பாங்க. என்ன? 7 வார்த்தை சிலுவையில் பொழிந்த 7 வார்த்தை. 7 வார்த்தையின் ரகசியம் உங்களுக்கு தெரியுமா என்று சொல்லி பிரசங்கம் பண்ணுவாங்க. 7 வார்த்தையை 7 பேர் பிரசங்கம் பண்ணுவாங்க. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை சாயங்காலம். இப்ப வெள்ளிக்கிழமை சாயங்காலத்திலிருந்து சனிக்கிழமை சாயங்காலம் வரைக்கும் 24 மணி நேரம். சனிக்கிழமை சாயங்காலம் உயிர்த்துருவாரு ரோமன் கத்தோலிக்கத்தில், சிஎஸ்ஏல. இப்ப ஒரு நாள்ல தான் அவர் உயிர்த்திருக்கிறாரு. இது கூட இன்னும் புரியல. அல்லேலூயா, இன்னும் புரியல. அப்போ நீங்கள் ஆராதிக்கிற தேவன் மனுஷர்களுடைய உபதேசத்தின்படி ஆராதிக்கிறீர்களா, வேதத்தின் சட்டதிட்டங்களுடைய ஊடாய் ஆராதிக்கிறீர்களா என்று கேட்டால், நாங்கள் மனுஷர்களுடைய உபதேசத்தின்படி, எங்களுடைய ஸ்தாபன தலைவருடைய சட்டதிட்டங்களின்படி நாங்கள் ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. எங்களுடைய ஸ்தாபனத்தின்படி நாங்கள் பிதாவையும் குமாரனையும் பரிசுத்தாவியும் அபிஷேகம் பண்ணி இருக்கிறோம். இந்த 3 பேரும் தேவனாக அபிஷேகம் பண்ணி இருக்கிறோம். நாங்கள் அவரை ஆராதிக்கிறோம். அதுல பிதாவாகிய தேவனுக்கு ஒரு நாள் பண்டிகை கொண்டாட மாட்டோம், ஆனால் குமாரனுக்கு பண்டிகை கொண்டாடுவோம். பரிசுத்தாவிக்கு நாங்கள் பண்டிகை கொண்டாடுவோம். பரிசுத்தாவி பண்டிகை தெரியுமா? தெரியாதா? பரிசுத்தாவி பெறாதவர்கள் எல்லாம் முன்னே பாருங்கள், உங்களுக்கு நாங்கள் பரிசுத்தாவியை தருகிறோம். பாக்கெட்டில் இருக்கிறத கடன் கொடுக்கிற மாதிரி. எல்லா சபைகளும் இது நடக்கும். வந்து சொல்லுவாங்க, இயேசுவின் ரத்தம் செய்யும், இயேசுவின் ரத்தம் செய்யும். சத்தமா சொல்லு, சத்தமா சொல்லு. கொட்டடி, அடி அடி, பாட்டு பாடு, அடி. அப்படி அடிச்சுக்கிட்டு இருக்க நேரம் இயேசுவின் ரத்தம் செய்யும் சொல்லுங்க. ஹலோ, நல்ல ஸ்பீடா சொல்லு. இவன் சொல்லுவான், இயேசுவின் ரத்தம் செய்யும். அபிஷேகம் இறங்கிடுச்சு, வல்லமை இறங்கிச்சு. பண்டிகை நாள், அபிஷேகம் அபிஷேகம். அடக்கி கொள்ளாதே, சத்தமிட்டு கூப்பிடு. அவன் கொஞ்ச நாள் தன்னு சொல்லுவான். அடுத்த நாள் பார்ப்பான், பக்கத்தில் இருக்கிறவர் என்ன சொல்றாருன்னு கவனிப்பான். ஓ தத்தாவா, இல்லை இல்லை இல்லை, இவர் இல்லை சொல்றாரு. ஓ தேராபரா, ஓ அப்படின்னு உடனே அவன் அங்கிருந்து அதை காப்பி அடிச்சுட்டு, ஓ தேராபரா 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 தேராபரா. இதுதான் நடந்துட்டு இருக்குது. இப்படி ஒரு அபிஷேகம் ஒன்று இருக்குது. ஆனா நானும் கேட்டு கேட்டு பார்க்கிறேன், என்னைக்காவது பிதாவாகிய தேவனுக்கு ஒரு பண்டிகை நடத்துவானான்னு கேட்டான். நடத்தவே மாட்டேங்கிறான். அவர் அறியாத ஆழத்தில் இருக்கிறார் என்று சொல்லி நான் நினைக்கிறேன் இவங்களுக்கு. ஆனா எனக்கு அறிந்திருக்கிற ஆழத்தில் நமக்கு இருக்கிறார். ஆனால் இவர்களுக்கு அறியாத ஆழத்தில் பிதா ஒருவர் இருக்கிறார், அறிந்திருக்கிற ஆழத்தில் குமாரனும் பரிசுத்தாவியும் இருக்கிறார்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இப்ப இந்த தேவன் யார்? இவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். நீங்க புரிஞ்சுக்கணும். ஆதியாகமத்துல பிதா குமாரன் பரிசுத்தாவின்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல, அவங்கிட்ட போய் கேளுங்க. பிதாவானவருக்கு சரீரம் இல்லை, பிதாவானவருக்கு ரூபம் இல்லை, அவர் ஆவியா இருக்கிறார். அவர் எப்படி வானங்களை சிருஷ்டித்தார், பூமியை சிருஷ்டித்தார், மனிதனை சிருஷ்டித்தார், மனிதனை உண்டாக்கினார் எப்படி அப்படின்னு கேளுங்க. குழப்பம் வந்துடும். ஏன்னா அவருக்கு தான் கையே இல்லையே. ஆனா நமக்கு தெரிஞ்சது என்ன தெரியுமா? ஆதியாகமத்தில் 1வது அதிகாரத்தில் பிதாவாக இருந்த தேவன் 2வது அதிகாரத்தில் அவர் மாம்ச சரீரத்தில் வந்து தன்னுடைய மனவிருப்பத்தின்படி எல்லாவற்றையும் சிருஷ்டிக்கிறார். அங்கதான் அவர் சிருஷ்டி கர்த்தர். 2வது அதிகாரத்தில் அவர் சிருஷ்டி கர்த்தர். அல்லேலூயா.
இது நீங்க சரியா புரியணும். அல்லேலூயா. இப்ப யாஷுவா யார் அப்படின்னா அவர் மெய்யான தேவன், அவர் ராஜாதி ராஜா.